நம்ம வீட்டில் மட்டும்தான் அப்படியா இல்லை எல்லார்த்து வீட்லேயுமே ஓரளவுக்கு இப்படி தான் இருக்குமா? இல்லை என்னம்மா ஆளா போடுறியா? ஆளை போடுறேன். என்ன சமைக்கிறீங்க? எனக்கே தெரியாது என்ன சமைக்க போறேன்னு. அம்மா என்ன பண்ணுறீங்க? சமைக்கிறோம்ப்பா. சாப்பாடு சூர்யா வந்து போட சொல்லிடுறேன். கிளம்பிட்டு கொட்டாய் விட்ற அப்படி எடுப்பேன். ஹை மை ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எடுக்கிற விளாக் தான் அது. இன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு அப்படின்னா முடிவு பண்ணியாச்சு. பொங்கல் அன்னைக்கு நம்ம வந்து இந்த 3 நாள் வெள்ளி சனி ஞாயிறு நல்லா தூங்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, முதல் நாளே வீடியோஸ் எல்லாமே ஷெடியூல் போட்டுடணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம வந்துட்டு பிளான் போட்டிருந்தோம். அதே போல் இன்றைக்கி டே ஃபஸ்ட்டு, டே 1ன்னு சொல்லிக்கலாம். நான் வந்து எப்பவும் போல் எனக்கு தூக்கம் தெரிஞ்சிச்சு 3 மணிக்கு, ஆனாலும் எந்திரிக்கல. திரும்ப அப்படியே படுத்து தூங்கிட்டேன். 6:30க்கு எந்திரிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு திரும்ப படுத்து தூங்கிட்டேன். இப்போது மணி 9:05 எந்திரிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு கிச்சன் வந்திருக்கேன். ஆனால் கிச்சன் நான் இப்போ வர்றதுக்கு முன்னாடியே 9:05க்கு எந்திரிக்கும் போதே வந்து பார்த்தேன். கிச்சன் எப்படி இருந்துச்சுன்னா, இதெல்லாம் இப்போ நான் எடுத்து வச்சேன், பேக் கேமரா போட்டு காட்டுறேன் பாருங்கள். என்னன்னு தெரில, நம்ம வீட்டில் கொஞ்சம் கடியெருமை ஜாஸ்தியாக வந்துட்டான் இவன். பர்டிகுலராக இந்த இடம் ஃபுல்லாகவே நேற்று வடை சுட்டுட்டு எண்ணெயை அப்படியே வச்சுட்டேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சா, நான் எதுவுமே செய்யலை. கொஞ்சம் மாவு இருக்குது, அப்புறம் போடலான்னு நினச்சிட்டு வச்சேன், அப்புறம் அப்படியே மறந்துட்டேன். எண்ணெய் எங்கேயுமே தெரிக்கல. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ இது மேலே ஃபுல்லாக நான் சாக்பீஸ் தான் வரைஞ்சி எழுதி விட்டுருக்கேன். எண்ணெய் எங்கேயுமே சொட்டிங் ஆகலை. அதே போல் வேறு எந்த டஸ்ட்டுமே பால் பொங்கியோ டீ பொங்கி அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. ஆனால் ஃபுல்லாக எறும்பு. இப்போ வந்து சாக்பீஸ் போட்டு விட்டுருக்கேன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் முடிஞ்சிருச்சு. இதுலேயுமே எறும்பு, இந்த துணி கை துடைக்கிற துணியிலையுமே எறும்பு வந்துருச்சு. நேற்று மதியம் அரிசி ஊற வச்சு சாப்பாடு வைக்கலான்னு அது வைக்கலை. அதனால் ஃப்ரிட்ஜில் நைட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ வெளியே எடுத்து வச்சாச்சு. கொஞ்சோண்டு இருக்குது. இப்போ டீ போகலான்னு சொல்லிட்டு பால் எடுத்தேன். இது அன்னைக்கு வணக்கின காய் திரும்ப எடுத்து சாப்பிடல, கொஞ்சம் பிரண்ட தொக்கு. ஸோ அதெல்லாம் அப்படியே கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டில் மட்டும்தான் அப்படியா இல்லை எல்லார்த்து வீட்லேயுமே ஓரளவுக்கு இப்படி தான் இருக்குமா? இல்லை எல்லார்த்து வீட்லேயும் நல்லா இருக்கும், என் வீட்டில் மட்டும் இப்படி இருக்குமாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து டீ போடலாம். ரொம்ப பாரமாக இருக்குது, மண்டையெல்லாம் பாரமாக இருக்குது. கொஞ்சம் டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறம் அடுத்து வந்து இப்போ சாரீ ஆஃப் சாரீ எல்லாமே வேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, நம்ம எல்லாம் போட்டிருந்தோம் 3 பேருமே. இன்றைக்கி அது எல்லாமே நீட்டாக துவைச்சி எனக்கு ஃபுல்லாக வெயில் வருது. அதுக்கான வேலைகளை இன்றைக்கி பார்த்துட்டு மதியத்துக்கு மேலே வேணால் வாசலில் கோலம் போட்டுக்கலன்னு பூட்டிக்கோல் வச்சு ஃபுல்லாக அலசியெல்லாம் சீலை அப்படிங்கிறனால இப்போ நான் காலையில் கோலம் போடலை, நேற்று போட்டதோடு சரி. இப்போ சாரி இப்போ டீ வச்சு குடிச்சிட்டு சாப்பாடே வச்சாலுமே பிரண்ட தூக்க போட்டு கொஞ்சம் சாப்பிட்டு மதியம் வேணால் எதாவது செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். என்ன எப்படின்னு தெரில, பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து டீ மட்டும் கொஞ்சம் போடுவோம், அடுப்பை சுத்தம் பண்ணி விட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரஃப் எழுந்திரிச்சு வந்துட்டான். அவன் தான் இப்போ கேமரா பிடிக்கும். அடுப்பு நான் வந்து தொலைச்சி விட்டேன். வந்து கொஞ்சம் டீ போடுவேன், ரஃப் டீ கொஞ்சம் டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறமா சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் உள்ளார இருக்கிறது நான் கட்டாமல் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுவுமே இன்னைக்கு கொஞ்சம் அலசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலு. முடிஞ்சால் அலசலாம். என்ன இருக்கா அப்படியா ஆடையோடு போட்டு டீ ஊற்றி வைப்போம். அதை நெரு டீ குடிக்கிறாளான்னு கேட்டு பார்க்குறியா? வேறு எதுவும் ஸ்நாக்ஸ் இல்லை, பிஸ்கெட் எது வாங்கிட்டு வந்து டீ குடிச்சாலும் அப்புறம் சமைச்சிக்கலாம். என்ன பண்ணுறீங்க? மாவு இருந்துச்சுல, அதை வடை போடலான்ட்டு வடை போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் சூடாகிடுச்சு ரொம்ப அதிகமாகவே, அதனால் 3 வடை இல்லை நல்லா வெந்துருச்சு. இப்படி தான் இந்த கலர் தான் வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் வடை. பார்த்தியா முறுமுறுங்குது போடும்போது அப்படியே போட்டு அப்புறம்
ஆனால் காலையிலேயே உளுந்தம்பருப்பு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் இப்போ டெய்லி உளுந்து வடை வேண்டுவியா? பண்ணிக்கலாம். பண்ணுற அளவுக்கு எனக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இருந்தால் பண்ணிடுவேன். எதுக்கு தண்ணியில் வைக்கிற கையை? எனக்கு தான் மாவு கையில் ஒட்டாமல் அந்த போடும் போது ஒட்டாமல் வரும். என்ன ஷேப்பில் போடுறோமோ அந்த மாதிரி வரும். என்ன ஷேப் மாதிரி வரும். சரிங்களா? டீக்கு வடை கட்டிய நீங்கள் டீ குடிக்கிறத நிறுத்திட்டீங்களா? நான் சும்மா பிஸ்கெட் மட்டும் நான் வச்சு சாப்பிட்டேன். 2 மடை கூட டீ குடிக்கல. பிடிக்கல. பிஸ்கெட் மட்டும் வச்சு சாப்பிட்டேன். குடிக்க பிடிக்கலையா? ஒழுங்காக ஸ்டாப் பண்ணிடுவேன். சவுண்ட் கேட்குது மொறுன்னு. அது பறக்க மாட்டேன். ஆனால் எப்படி கடையில் மட்டும் உளுந்து வடை நல்லா ரவுண்டாக வருது? புஷ்ஷுன்னு பெருசாக இருக்குது. அது வந்து நம்ம மிக்சியில் மாவு அரைச்சோம். மாவு நான் கிரைண்டரில் அரைச்சா அப்படி தான் வரும். போன டைம் நம்ம சுடலையா கிரைண்டரில் ஆட்டினது. இருந்தாலும் அவங்களுக்கு அவ்வளோ பெருசாக புஷ்ஷுன்னு. அது மாவு அதிகமாக போடணும். சட்டி எவ்வளோ பெரிய சட்டி, எவ்வளோ எண்ணெய் வச்சு போடுறாங்க. நம்ம துளியூண்டு 200 மில்லி எண்ணெயை வச்சுக்கிட்டு வடை பெருசாக வேணும்னா எப்படி வரும்? வீட்டுக்கு இப்படி தான் போட முடியும். சரி, நீங்கள் சிம்மனி போடுங்க, நல்ல புகையாக இருக்கும். என்னம்மா ஆளா போடுறியா? ஆளை போடுறேன். படிக்கு பின்னாடி அப்போ என் கோட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து இதெல்லாமே நம்ம வந்து அலச போகிறோம். சும்மா தான் அலச போகிறேன்னா நம்ம என்ன ஒரு கூடு ஊற்றி அலச போகிறோம். இது வந்து சாரியாக நான் யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். இருந்தாலும் இதெல்லாம் கட்டி 2 வருஷத்துக்கு மேலே, 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. போன ஆகஸ்ட் 4ஆம் தேதி கட்டினேன். அந்த சாரி எப்பவோ கட்டினேன். இந்த ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி ஆகஸ்ட் அந்த வீடியோ கூட நம்மளுக்கு ஒன்று 2 மில்லியன் போயிருந்துச்சு. அப்போ கட்டினது. இருந்தாலும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டர் போட்டு ஷாம்பு போட்டு அலசி வச்சுட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாகவே. இந்த படம் எப்போ கட்டினேன்? 4 வருஷம் ஆச்சா? வந்துட்டு 2-3 வருஷம் ஆச்சு. கோயம்புத்தூர் ஒரு ஆடிஷனுக்காக 3 வருஷம் ஆயிருக்கு. 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்பா கட்டினது. இருந்தாலும் இதுவும் வந்துட்டு ஷாம்பு கம்ஃபர்டெல்லாம் ஊற்றி அலசிட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படியே பீரோவில் வைக்கிறதுக்கு. ஸோ அதனால் அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. அப்புறம் இந்த பீரோலெல்லாம் பட்டு சீலையெல்லாம் மடிச்சு வச்சுருக்கோம். பட்டு சீலைன்னு இல்லை, பொதுவான சீலை கட்டாமல் நாங்கள் பீரோவில் 1500 ரூபாய்க்கு மேலே சிலையே இருக்காது. ஸோ அதனால அதையெல்லாமே நமக்கு லைட்டாக வந்து ஏம்மா இதை பட்டு சாரி வச்சதுன்னா அழகாக கொடுத்து 10,000-30,000 வாங்கியிருக்கலாம். உள்ள பட்டு சாரியே இல்லை. இது நாள் வரைக்கும் காஞ்சி புடவை நான் கட்டினதே கிடையாது. இப்போ ட்ரெண்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் போய் விசிட் பண்ணி கேட்டால் 3500 சொன்னாங்க. அப்படியே வாட்ஸ்அப்பை மூடிட்டு வெளியே வந்துட்டேன். பட்டு சாரி வாங்க சொல்கிறேன். போடா நீ வேற வச்சிருந்த ஒரு காலத்தில் பட்டா மட்டுமே. இப்போ எல்லாம் அதெல்லாம் கொடுத்தாச்சு. அன்னைக்கு அதோட அருமை தெரியல. இப்போ நம்ம வந்துட்டு இந்த வேலையெல்லாம் செய்வோம். எங்கள் அக்காவுக்கு வேற என்னை கேரளா கூப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கும் போகணும்னு ஆசையாக தான் இருக்குது. கூப்பிட்டா வந்துட்டு போகலாம் வாங்க பிள்ளைன்னு அது காலையிலேயே ஃபோன் பண்ணிருச்சுங்க அக்கா. நேற்று கூப்பிடல, நானும் கூப்பிடல. என் கோட் எடுத்தா பாப்பா. இன்னும் கொஞ்சம் ஆளை எடுத்துட்டோம் பாப்பா. எனக்கும் ஆசையாக தான் இருக்குது போகணும்னு. பார்ப்போம். இன்னைக்கு நேற்று நைட்டு போயிருந்தா இன்னைக்கு நாளைக்கு அங்கே இருந்திருக்கலாம். ட்ரை பண்ணுவோம், ஏதாவது முடியுமான்னு. முயற்சி பண்ணால் முடியாது ஒன்றும் கிடையாது. நம்ம வாசல் பார்த்தீங்களா எல்லா நாளும் மங்களகரமாக கலன்னு இருப்போம். இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க. சரி ஓகே, இப்போ நான் தூக்கி கட்டிட்டு வேலை பார்க்க போகிறேன். நீ கேமரா ஆஃப் பண்ணிடுறேன். என்ன பண்ணுறீங்க? மிஷின் ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு காய்ச்சி துணி கொண்டு காய போட்டுருங்க. அடுத்த காய்ச்சி எல்லாம் தவச்சு கம்ப்யூட்டர் போட்டு தண்ணி வடி விட்டுருக்கேன். இது அடுத்து இது அலசிட்டா கடை துணி இதை அலசிட்டு குளிச்சிடலாம். அடுத்த வேலையை பார்க்கலாம். இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? உன் புள்ள கிச்சன்ல ஏதோ பண்ணிட்டு இருந்துச்சு. அக்கா தான் இன்னைக்கு அக்கா சமையல் வீடியோ எடுத்தீங்களா? ஏதோ பண்ணிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணுது? அக்கா தான் கேட்கணும். அக்கா தான் சமைக்கிறதா வீடியோ எடுத்துக்கலாங்களா நீங்கள்? இரு நம்பி என்னன்னு பார்த்து பாரு.
என்ன சமைக்கிறீங்க? எனக்கே தெரியாது நான் என்ன சமைக்க போறேன்னு. அம்மா தொண்ணுச்சு இந்த பாரு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளோதான். என்ன கட் பண்ணி வச்சிருக்கீங்க? அதை வச்சு என்ன சமைக்கிறதுன்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குமே. பூசணிக்காய் பொரியாமல் எனக்கு தெரிஞ்சு தோணுது. பூசணிக்காய் இருக்கு, பச்சை மிளகா அவ்வளோதான் கட் பண்ணியிருக்கேன். சாப்பாடு வச்சு மாற்றி வச்சிட்டாங்க. மா இங்கே வா, உன்னை வச்சுதான் கேட்கணும் வா. மா உன் பிள்ளைக்கு அக்கா தான் சமைக்க போகுதுன்றதே தெரியலையாம்மா. போய் சொன்னதுக்கு நானும் சமைக்க போறேன்னு என்னையவே கேட்குது. அப்படி ஷாக்கா என்னை கேட்குது, நானும் சமைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு. ஆ எல்லாமே கட் பண்ணி வச்சிருச்சு. இப்போ போய் என்ன சமைக்க போறேன்னு கேட்டு நான் சமைக்கிறேனா அப்படிங்குது. பத்தியம்மா எவ்வளோ அறிவு உன் பிள்ளைக்கு. அது ஷாக்கானதை நீ பார்த்துருக்கணுமே. நான் சமைக்க போறேன்னு என்கிட்டயே நீ சொல்லல. உங்ககிட்ட சொல்லலையா? வேலை கொடுக்கும்போது நீ என்ன நினைச்ச? சரி கட் பண்ணி வச்சா நீ வந்து டக்குன்னு பண்ணிடுவேன்னு நினைச்சேன். எனக்கு சொன்னா தெரியும். மா கொஞ்ச நாளைக்கு நம்ம நல்லா இருக்கணும்லம்மா. எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் எடு, மேலே போய் காய போட்டு தரலாம். போகிற பற்றி பிடிச்சிருக்கலாம். சரி அப்போ அதெல்லாம் எடுத்து போட்டு தரும் அம்மா, எடுத்து தூக்கிட்டு வா. என்ன சமைக்க போறக்கா? அம்மா அக்கா என்ன சமைக்க போகுது தெரியலையே. என்ன ஆளாளுக்கு தெரியல நீங்கண்ணா. என்ன வேலை பார்த்துருக்கு கிச்சனை பார்த்தில்ல? பூசணிக்காய் தான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் உப்பு பருப்பு வச்சு பூசணிக்காய் வணக்கி. உப்பு பருப்பா? சரி பாப்பா ரெடியாக இருந்துக்கோ, நான் சமைச்சா சாப்பிட்றதுக்கு. இல்லை நான் வடையவே சாப்பிட்டு நாளை ஒட்டிக்கிறேன். சொல்லுமா என்னம்மா பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் காய போட்டு எல்லாத்தையும். அது போய் காய போட்டு வரட்டும், நீ சொல்லு. சீனியெல்லாம் அவ்வளோ ஒத்தியே காய போட முடியாது. காஞ்சாதான் அடுத்து மிஷினுக்குள்ள இருக்க துணி கொண்டு காய போட முடியும். சரி என்ன சீலை எடுக்க வருது? 4 சீலை இருக்குல்ல, அது 2 சீலை நான் கட்டு போனது. இப்போ டெய்லி சீலை கட்டுறீங்க நிலமையில யோசிச்சு பாரு. அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. எனக்கெல்லாம் ஒரு நாள் கட்டவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. உனக்கு எப்படிம்மா? நல்ல சேரை கட்டுறாங்க, பூனம் சேரை கட்டுவாங்க, மிஷினில் போட்டுவாங்க, அதை செய்வாங்க. உனக்கு எப்படிம்மா? எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. என்ன நமக்கு இவ்வளோ இருந்துமே வெளியில துவைக்கிறதுக்கான ஒரு இது இல்லாதான் கஷ்டம். டெய்லி துவைக்க சொன்னா துவைப்பியாம்மா? துவைக்காம தான் இவ்வளோ தூரம் வந்துருக்கோம்மா. சரி டெய்லி கட்ட சொன்னா தூக்கு தூக்கு. கிச்சன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போதான் வெளியில துவைச்சு போட்டு உள்ளார வந்தேன். அந்த பொங்கு பானையோட பொங்கு விளக்க சொன்னேன். விளக்கிட்டு தான் வச்சிருக்கேன். என்ன காஞ்சிடுச்சு? அம்மா என்னதான் எறும்பு சர்வீஸ் போட்டாலும் இதுக்குள்ள அவ்வளோ எறும்பு. கடுகு வெளியே எடுக்கண்ணே. எறும்பண்டு அங்கேயே வச்சு அது என்ன அர்த்தம்? என்ன பண்றீங்க? சமைக்கிறோம்ப்பா. கொஞ்சமா உப்பு பருப்பு வைக்கிட்டமா இல்லை எதையே போதுமா? அப்படியே இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்குன்னா பொரியல் மாதிரி இருக்கும். ரசம் மாதிரி கரைக்கிறது, பச்சைப்புளி ரசம். அது போதும் போதுமா? வெங்காயம் ரசம் இல்லைனா கூட சரின்னு சொல்லணும். பச்சை மிளகாய் எடு, கருவேப்பிலை எடு, ஒரே ஒரு தக்காளி எடு. பச்சை புளி ரசம். ரொம்ப நாள் கழிச்சு நீ பூசணிக்காய் பண்றியா? ரொம்ப நாள் கழிச்சு பூசணிக்காய் பண்றியான்னு கேட்டேன். என்னமோ தெரியும்.
எத்தனை பச்சை மிளகா எடுக்கிற? ஏன் எல்லாம் இடிச்சு போடுற? அவ்வளோதானா? ஆ வெந்துருச்சா? நான் அது வேக லேட் ஆகும்னு நினச்சேன். இரு வரேன். அம்மா அக்கா சமைக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீயே இல்லை சமைச்சிட்ட. அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம் கட் பண்ணு. உங்களுக்கு சாப்பாடு சூர்யா வந்து போட சொல்லிடுறேன். கிளம்பிட்டு சாவி அவன் அங்கே தானே போவான். கேட்டு சாவி கொடுத்தார்ல, பால் மட்டும் கொண்டு வந்து ஊற்ற சொல்லிடலாம். காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் ஊற்ற சொல்லிடலாம். பட்டு குஞ்சம் குட்டுல் குஞ்சான் பட்டு குஞ்சான் வண்டியில் படுத்துருக்கு. எனக்கு வேலை கிடக்குது. விட்றியாம்மா, தூக்கி விட்றேன். உன் கண்ணை பாரு, முட்டை கண்ணி படுத்துக்கு. முட்டை கண்ணா. ஒருத்தன் இங்கே, ஒருத்தன் பெட்ரூமில், ஒருத்தன் வண்டியில். எங்கப்பா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, காலையில் கையில் துவைச்ச துணியெல்லாம் இங்கே இருக்குது. இதெல்லாம் நீட்டாக மடித்து வச்சுட்டு கேரளா போகலாம். இந்த வீடியோ பார்க்கும்போது கேரளாவில் இருக்கும். கேரளா போகலாம். கேரளா போகிறது தனியாக ஒரு வீடியோ போட்டுறேன். இன்னைக்கு காலையிலேருந்து வேலை பார்க்குறது தான் வந்துருக்கும். கேரளா போகிறது கொஞ்சம் ஃபன்னியாக பிரபாக்கா சர்ப்ரைஸ் பண்ணுறது எல்லாமே அந்த வீடியோவில் வரும். இப்போ நான் இதை மடிச்சிடுறேன். நீங்கள் கொண்டு போய் துணி காய போட்டு வந்து ஏதாவது பாத்திரம் மண்டை கழுவுறது இருந்துச்சுன்னா கழுவிடுங்க. நைட்டுக்கு ஏதாவது செஞ்சு சாப்பிட்டு, ஹோட்டல் இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். செஞ்சு சாப்பிட்டு இந்த 8 மணிக்கு 8:15 ட்ரெயின். அதுக்கு முன்னாடியே நம்ம கிளம்பிடலாம். 2 hours தான் டைம் இருக்குது. பார்க்கலாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிளம்புறாங்க. என்ன துணி மடிக்கிறேன். சும்மா எடுத்தால் போதும்ல. நாளைக்கு ஒன்று போட்டுக்க, கிளம்புறப்போ ஒன்று போட்டுக்க. இதை எடுத்து கொடுக்குறியா? இதை எடுத்து கொடுக்குறேன். கொட்டாய் விட்ற அப்படி எடுப்பேன். இப்போ நம்ம வந்துட்டு காலையிலேருந்து என்ன வேலை பார்த்தோன்னு ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணியிருப்பேன். ஸோ அடுத்து இப்போ மணி வந்து 5 மணிக்கு 5:30 ஆகிடுச்சு. கரெக்டாக 5:30 ஆகிடுச்சு. ஸோ அடுத்து என்ன விளாகுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாய்.